வணக்கம். என் பேர் என்ன ஸ்ருத்தியா. எங்கள் வீட்டில் நந்துக்குட்டி மேய்ஞ்சிட்ருக்கப்ப மூங்கி குத்துலேருந்து கதண்டு நிறையா கடிச்சிருச்சு. இன்னொரு வீட்டு வயல் ஓரமாக அறுப்பறுத்துருந்தாங்க. வீட்டுக்காரங்க கொண்டு போய் கட்டியிருந்தாங்க. 50க்கும் மேற்பட்ட கதண்டு கடித்து உடம்பு ஃபுல்லாக கடித்து அப்படியே படுத்துருச்சு. அப்புறம் மெதுவாக அழைச்சிட்டு வீட்டிலலாம் பொத்துன்னு விழுந்துச்சு. டாக்டர் உடனே வர சொல்லி 3 ஊசி இன்ஜெக்ஷன் 3 போட்டு மாத்திரை எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஓரளவு பரவாயில்ல, தண்ணி மட்டும் குடிச்சிச்சு. ஆனால் இன்னும் அசை போடலை. முந்தா நாள் சாயந்தரமாக ஒரு 4 மணி போல் கிடச்சிது. நேற்று சாப்பிடவே இல்லை, அசையும் போடலை. இன்றைக்கும் அப்படியே படுத்துருக்கு. காலையில் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா நேற்று டாக்டர் மறுபடியும் செலைன் பாட்டில் 3 போட்டாங்க. ட்ரிப்பு ஏறிச்சு சாப்பிடாதனால. அது மாதிரி 3 பாட்டில் செலைன் போட்டாங்க. ஊசிலாம் போட்டாங்க. அதோட இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது. நந்தீஸ்வரர், நந்து பகவான், நான் இதை தான் கும்பிடுவேன். அதனால தான் நந்தன் பேர் வச்சேன். பிரதோஷத்துக்கு கோயிலுக்கு போக முடியாதுனாலும் இந்த கன்னுக்குட்டியை வணங்குவேன். இந்த மாதிரி கிடக்கிறத பார்த்தா மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த இடத்துல இந்த மாதிரி வண்டு இருக்கிறது தெரியாது. மாடுகளெல்லாம் அங்கே கொண்டு போய் கட்டுறதே, புல் இருக்குதுன்னு கட்டுறதே பயமாக இருக்குது. இது மாதிரி அறுத்துட்டு புல் போடுறது, வைக்க போடுறது அதுவே பரவாயில்லன்னு தோணுது. அது கட்டி இருந்ததுனால ஓட முடியல. அதால் சும்மா விட்டுருந்தா கூட ஓடி இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு. நேற்று கோயிலுக்கெல்லாம் போய் விபூதியெலாம் எடுத்துகிட்டு கன்னுக்குட்டிக்கு வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் திருஷ்டிலாம் சுற்றி போட்டேன். எப்படியாவது நல்லா எண்ணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்களும் கால்நடைகள்லாம் வச்சுன்னா பாதுகாப்பாக வச்சுங்க. ரொம்ப மனசு கவலையாக இருக்குது. நாங்கள் இந்த கன்னுக்குட்டியை கொடுக்கக்கூட இல்லை. கொடுத்தா ஏதாவது கறிக்கு அறுத்துருவாங்களோன்னு பயம் எங்களுக்கு. வளர்க்குற மாதிரி இருந்தால் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். இந்த மாதிரி உடம்பு சரியாமல் படுத்துருக்கு. இந்த கோழி வளர்க்குறதுல கூட எனக்கு இப்போ உடன்பாடே இல்லை. அதை எடுத்துகிட்டு போய் விற்று யாராவது அறுத்து அந்த பாவம் நமக்கு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. நிறைய பேர் சாப்பிட்றாங்க, கோழிக்கறி மாட்டுக்கறிலாம் சாப்பிட்றாங்க. அது அவங்களோட இஷ்டம். ஆனால் எனக்கு இதெல்லாம் பயமாக இருக்குது. எப்படியாவது இந்த கன்னுக்குட்டி உடம்பு நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் வேண்டிங்க.